ஓடிடியோட வெற்றி எங்க இருக்குது? ஓடிடியோட வெற்றி எங்க இருக்குது? ஓடிடி ஒரு வெற்றியானது படம் ரிலீஸ் ஆகி திரையரங்கத்தில் ஒரு முதல் 2 வாரங்களுக்கு கூட்டம் நிறைந்து இருந்தால் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்ட ரசிகர்கள் அவர்கள் திரையரங்கத்துக்கு வந்து பார்க்க முடியாத காரணத்தினால் ஓடிடியில் அவர்கள் நேரம் ஒதுக்கி பார்ப்பார்கள். ஆகையினால் அந்த ஓடிடியில் திரைப்படத்தை பார்ப்பதற்கு கூட ஒரு விருப்பத்தை தூண்டக்கூடிய ஒரு பார்வையானது திரையரங்க கூட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த படம் நல்லா ஓடுதா, அந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும் என்று அவர்கள் ஒரு தூண்டுதல் ஏற்படும். அதை போல இசிடிசி திட்டமானது திரையரங்கத்திற்கு மட்டும் கூட்டம் அதிகமாக வருவதற்காக படைக்கப்பட்ட ஒரு திட்டம் அல்ல. அந்த இசிடிசி திட்டமானது சினிமா நல்லா வாழ வைக்க வேண்டும் என்று, சினிமா வாழ வேண்டும், மீண்டது தமிழ் சினிமா, மீண்டது இந்திய சினிமா, மீண்டது உலக சினிமா. ஆகையினால் சினிமா வாழ வேண்டும். இசிடிசி திட்டம் வரவில்லை என்றால் திரையரங்கத்துக்கு கூட்டம் வருவதில் சிரமம் ஏற்படுகிறது. அதுபோல இசிடிசி திட்டம் வரவில்லை என்றால் ஓடிடியில் 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு ஓடிடியில் கூட யாரும் திரைப்படத்தை பார்க்க மாட்டார்கள். அதற்கு ஆதாரம் என்ன என்பது ஒரு திருமணம். அந்த திருமணத்திற்கு முதலிரவுக்கு அழகாக கட்டிலை அலங்காரம் செய்கிறார்கள், பூ அலங்காரம் செய்கிறார்கள், பால் பழம் வைக்கிறார்கள், ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் உள்ளே நுழைகிறார்கள். அந்த அட்மாஸ்பியரை பார்த்தவுடன் அவர்களுக்கு இன்று முதல் நீண்ட நாட்கள் நாம் ஒருவரை புரிந்து கொண்டு நாம் இணைப்பிரியாமல் வாழ வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். புதுமண தம்பதிகள் உள்ளே நுழையும் போது உடைஞ்சு போன கைத்து கட்டில், கிழிஞ்சு போன கயிறு, ஒற்றை அடைஞ்ச ரூமு, ஆகையினால் இந்த மாதிரி அசுத்தம் பிடித்த ரூமுக்குள்ளே அந்த புதுமண தம்பதிகள் நுழைந்தால் அவர்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? என்னடா அது கல்யாணம் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு டஞ்சன் ரூம் மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம வாழ்க்கை செழிக்குமா என்று அவர் யோசிப்பார்கள். அதை போலத்தான் திரையரங்கத்துக்கு வர கூட்டத்தை பார்த்து ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று இயங்குகிறார்கள் என்றால் அந்த திருமணத்தில் இருக்கும் முதல்வருக்கு உண்டான அந்த அற்புதமான அலங்காரங்கள் போல இந்த திரைப்படத்துக்கு வர கூட்டம் அதை பார்த்து விட்டு ஓடிடியில் பார்ப்பார்கள். இந்த இசிடிசி திட்டம் வந்தால் 1 மாதம் திரையரங்கத்தில் ஓடிக்கொண்ட திரைப்படத்தை மீண்டும் ஓடிடியில் போட்டாலும் ஓடிடி வெற்றி அடையும் என்று நான் கூறுகிறேன். இசிடிசி திட்டம் நிறைவேறினால் நீங்கள் அதிக பணம் கொடுத்து திரைப்படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கே நானும் ஓடிடியில் போடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஓடிடியில் போட்டாலும் திரையரங்கத்திலையும் கூட்டமாக ஓடும், ஓடிடியிலையும் சக்ஸஸ் ஆகும். ஆகையினால் புதுமுக நாயகர் திரு ஆதிவேல் அவர்களுடைய இசிடிசி திட்டமானது ஒரு நூதன திட்டம். அந்த திட்டமானது அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு திட்டம். ஆதிவேல் அவர்களுடைய ஒரு சொட்டு வேர்வை துளி உழைப்பில் வரும் அந்த வேர்வை துளியானது சிந்தினால் அதில் 1 கோடி மனிதர்கள் பிழைப்பார்கள். ஆதிவேல் அவர்களுடைய வேர்வை துளியிலிருந்து ஒரு துளி சிந்தினால் அந்த துளியிலிருந்து 1 கோடி மனிதர்கள் திரையுலகத்தில் செழிப்பாக இருப்பார்கள். அப்போது பார்த்துக்கொள்ளும் அந்த ஆதிவேலுடைய வேர்வை ஒரு சொட்டு கீழே விழவில்லை என்றால் திரையுலகம் எப்படி இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளும். ஆகவே அனைவரும் ஒன்று கூடி இந்த இசிடிசி திட்டம் விரைவில் வெளிவருவதற்கு செயல்படுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கலந்து பேசி செயற்குழு ஏற்பாடு செய்து இந்த திட்டமானது விரைவில் நிறைவேற அனைவரையும் அன்புடன் வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன்.
தான் ஒரு புதிய திரைப்படத்தை பார்த்துட்டு வரேன் நான். அதாவது ஒரு சக்ஸஸ் ஹீரோவுடைய மகன் ஹீரோவாக நடித்து வெளிவந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வரேன். படம் அற்புதமாக இருக்குது, அற்புதமாக எடுத்திருக்காங்க. நல்ல டிடிஎஸ் சவுண்டு, நல்ல எஃபெக்ட், பாடல்கள், கதை அம்சம், திரைக்கதை அற்புதமாக இருக்குது. என்ன ஒன்று எனக்கு மனசு ஒரு கவலைன்னா, அந்த திரைப்படத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு 25 பேர் 30 பேர் தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த படம் ஒரு வாரம் கூட ஆகலை. போன வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த வாரம் எங்கள் ஊருக்கு வந்துருக்கு. அது 24 பேர் பார்க்குறாங்க. நான் சின்ன வயசில் திரையரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் கூட ஹவுஸ்ஃபுல் ஓடின்னு இருக்கும். ஆனால் இப்போ கூட ஒன்றும் குறை இல்லை. புதுமுக நாயகர் திரு ஆதிவேல் அவர்களுடைய ECTC திட்டம், எவர் கிரவுட் தியேட்டர் சினிமா, இந்த நூதன திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் அந்த திரையரங்கத்துக்கு கூட்டம் அதிகமாக வரும் என்பது மட்டுமல்ல, இந்த ஓடிடியில் படம் பார்க்குறவங்க திரையரங்கத்தில் நல்லா ஓடுதா, அந்த படம் நல்லா கூட்டம் வருதா, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஓடிடியில் பார்க்குறாங்க. ஸோ இந்த திரையரங்கத்துக்கு கூட்டம் வர்றது ஓடிடிக்கும் லாபம் தான். ஆகையினால இந்த ஓடிடி ECTC திட்டம் வந்தால் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஆகையினால புதுமுக நாயகர் திரு ஆதிவேல் அவர்களுடைய ECTC திட்டம், எவர் கிரவுட் தியேட்டர் சினிமா எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறதோ அப்பொழுது 24 பேர் தான் உட்காந்து பார்த்தாங்கன்னு சொல்கிறேன். இந்த 24 பேர் போய் ஆயிரக்கணக்கில் ஒரு திரையரங்கத்தில் ஒரு ஷோவில் பார்க்கணும் நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புகிறீங்க. ஆகையினால இந்த நூதன திட்டம் எப்போது வெளியே வரும் என்று நம்ம அவங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அது நல்லபடியாக எல்லாருடைய கூட்டு முயற்சியாலையும் ஒற்றுமையாலையும் ஒரு செயற்குழு கூடி அந்த விஷயத்தை பற்றி பேசி பெரிய கதாநாயகர்கள் திரு உலக நாயகர் திரு கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், இன்னும் பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இது ECTC திட்டம், எவர் கிரவுட் தியேட்டர் சினிமா விரைவில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல எனது குருநாதர் திரு புரட்சித்துறை MG ராமச்சந்திரன் அவர்களையும், நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களையும், DK ராமசாமி அவர்களும், திரு பாதகமல்களுக்கு இதை செலுத்துகிறேன். அதே நேரத்தில் கூட்டத்தை பார்த்து கொண்டு திரையரங்கத்துக்கு செல்ல முடியாத எத்தனையோ பேர் அலுவலர்கள் வேலையாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஓடிடியில் பார்க்க ஆர்வம் வைக்கிறதுக்கு மூல காரணம் இந்த தியேட்டரில் வர கூட்டமும் ஒரு வகையில் சாத்தியம்தான். ஆகையினால எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து வெற்றி அடையும்.